திருப்பதியிலேருந்து திருமலைக்கு நடந்து போகிறதுக்கு அலிப்பதி நடபாதை இல்லாமல் இன்னொரு நடபாதை இருக்குங்க. ஆமாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த பயன்பாட்டில் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அதுதான் இந்த ஸ்ரீவாரிமெட்டு நடபாதை. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நடபாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பதி நடபாதை தான். 3550 படிகளும் 9 கிலோமீட்டர் தூரமும் கொண்ட அந்த ரம்யமான மலைப்பாதை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இதேபோல் இப்போ ஸ்ரீவாரிமெட்டு நடபாதையும் இப்போ பயன்பாட்டில் தான் இருக்குது. இந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான பாதை. இந்த பாதையில் தான் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் பத்மாவதி தாயாரை திருமணம் பண்ணிக்கிட்டு நடைப்பயணமாக திருமலைக்கு ஏறி வந்தாருங்கிறது புராணம். இந்த பாதையில் 2388 படிகளும் 2.1 கிலோமீட்டர் தூரமும் இருக்குது. இந்த பாதையோட மலை அடிவாரத்தை அடையணும்னா 17 கிலோமீட்டர் தூரம் போகணுங்க. திருப்பதியிலேருந்து பஸ்லேயோ ஆட்டோவில் தான் போகலாம், நடந்து போக முடியாது. இந்த பாதை பற்றின முழு வீடியோவும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு முழு வீடியோவும் பார்க்கணுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பாருங்கள். திருமலைக்கு நடந்து போகணுன்னு வேண்டுதல் இருக்காங்க. எந்த பாதையிலையும் ஒருத்தர் யூஸ் பண்ணி பாருங்கள்.